அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மன. பொதுவாகவே மலையாள படங்கள் வந்து இந்த கிரைம், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. குறைஞ்ச பட்ஜெட்லேயே ஒரு சின்ன நாட்டை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதையை வந்து சஸ்பென்ஸாக கொண்டு போய் படத்தை வந்து எல்லாரையும் ரசிக்கக்கூடிய அளவில் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. தமிழில் அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப குறைவாகவே வந்திருக்கு. சமீபமாக அந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்கிற குறைய போக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் ரொம்பவே கவனம் ஈர்த்து நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு பேர் வாங்கின படம் தான் சட்டம் என் கையில். இந்த படத்தில் வந்து காமெடி ஹீரோவாக அறிமுகமாகி இப்போது நல்ல ஒரு நடிகர்னு பேர் பெற்றிருக்கு. காமெடி கேரக்டர்லாம் முதல்ல பண்ணிட்டு இருந்தார். நடுவில் நாய் சேகர், காஞ்சரிங் கண்ணப்பன் இந்த மாதிரி படங்களில் கவனம் ஈர்த்த சதீஷ் இந்த படத்தில் தான் முழுமையான ஒரு கதாநாயகனாக வந்து ஒரு பாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நடிப்பு நல்லா இருக்கு. படத்தில் வந்து ரித்விகா, அப்புறம் பாவா செல்லதுரை, அப்புறம் பாவல் நவகீதன், அஜய்ராஜ், மேம்ஸ் கோபி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வருது. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படத்தோட வெர்டிக்ட் இப்போ சொல்லிடுறேன். இந்த படம் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்புகிறவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேட்டரில். அது இல்லாமல் ஓடிடியில் வரும்போது கொண்டாட படம். அந்த படத்தில் ஒரு அந்த வயலண்ட்டான காட்சிகள் சிலது இருக்குது. அதுக்காக 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க பேரண்டல் கைடன்ஸோட பாருங்கள். யூஏ படம் தான், அதாவது யூஏ சர்டிஃபைட் படம். ஸோ அது மைண்டில் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டர்களில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட கதைகள்லாம் ஏற்காட்டில் தான் நடக்குது. அப்போது வந்து சதீஷ் வந்து ஒரு கேப் டிரைவராக வராரு. ஒரு வண்டி வந்து பதட்டத்தோடு ஓட்டிகிட்டு வராரு. அப்படி ஓட்டிகிட்டு வரும்போது பல சிந்தனைகள் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பைக் ஓட்டிகிட்டு வர ஒருத்தர் வந்து அடித்து தூக்கிடுறாரு. ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுறாரு. ஸோ அவர் வந்து அந்த பாடியை பார்த்து செக் பண்ணும்போது அது இறந்துட்டு தெரிய வரும். அவர் வேறு வழி இல்லாமல் அவர் வண்டி டிக்கியில் போட்டு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு போய்கிட்டுருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து எந்த இடமும் இல்லை. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது போகிற வழியில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வருது. அதில் வந்து இவர் கொஞ்சம் அலர்ட் ஆகி இவர் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் மாட்டிக்கலாம், அது வந்து கொலை கேஸில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பீர் பாட்டிலை குடிச்சிட்டு வண்டியை வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. தள்ளி கொண்டு போய் நிற்காம போயிடுறாரு. வாக்கி டாக்கியில் சொல்லி அடுத்த இதில் நிப்பாட்டுறாரு. எஸ்ஐயா இருக்க அந்த டயத்தில் அந்த டியூட்டியில் இருக்க எஸ்ஐயா இருக்க பாவல் நவகீதன். அவர் கொஞ்சம் ரஃப்பான ஒரு போலீஸ் கேரக்டரு. அவர் வந்து வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க இந்த வண்டியை. அப்படியே செக் பண்ண போகும்போது இவர் இறங்கி பதில் சொல்லிட்டு இருக்கும்போது டிக்கியை திறக்க போகும்போது டைவர்ட் பண்ணுறதுக்காக பாவல் நவகீதனை வந்து ஒரு அற விட்டுறாரு. இதனால இன்னும் டென்ஷன் ஆகி அவர் ஏற்கனவே கோவமான போலீஸ். அதனால அந்த வண்டியோட சதீஷை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வாங்கன்னு சொல்லி ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிறாங்க. அங்கேருந்து அவர் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த அந்த பரேட்லேருந்து பேட்ரோல்லேருந்து வண்டியோட கூட்டிகிட்டு போயிறாங்க சதீஷை. அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபுள் எல்லோரும் சேர்ந்து இவர் வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு இன்னொரு கான்ஸ்டபுள் வந்து அந்த காரை வந்து கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. இந்த சமயத்தில் சேம் டைம் வந்து அந்த ஸ்டேஷனில் இன்னொரு எஸ்ஐயாக இருக்க அஜய்ராஜ் வந்து அவர் கொஞ்சம் சாஃப்டான டைப் தான். அவருக்கு இன்னொரு கேஸ் வருது அதே டயத்தில் அதே நைட்டில். இது வந்து நைட்டு நடக்கிற மாதிரி தான் படமாக்கப்பட்டிருக்கு. அதே நைட்டில் வந்து ஒரு பெண் வந்து கழுத்து அறுபட்டு நடு ரோட்டில் இறந்து கிடக்கிறதா ஒரு பாடி கிடக்குதுன்னு நியூஸ் வருது. ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுறாரு. அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சதீஷையும் ஏற்கனவே இந்த பாவல் நவகீதனுக்கும் அந்த அஜய்ராஜுக்கும் 7ஆம் பொருத்தம் 2 பேருக்கும் ஆகாது. இவர் கொஞ்சம் ரஃப்பான டைப்பான எஸ்ஐ. அது இல்லாமல் அஜய்ராஜ் வந்து சாஃப்டான டைப்பு. அது இல்லாமல் அஜய் வந்து கொஞ்சம் போஸ்டிங்கில் ஹையர் போஸ்டிங்கு. அதனால் பாவல் நவகீதனை வந்து ஈகோவை வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்க மயம் கோபி லீவில் இருப்பார். அதனால் அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஃபுல்லாக அஜய்ராஜ் தான். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கு ஈகோ வந்தோடனே இந்த 2 கேஸையும் வந்து இப்போ வந்து மாட்டியிருக்க சதீஷ் தலையிலே கட்டலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சதீஷ் அந்த கேஸ்லேருந்து இந்த வெளியில் வந்தாரா, கேஸு அவர் மேலே போடப்பட்டதா, அதுக்கப்புறம் நடந்த பரபரப்பான சம்பவங்கள் என்னன்றது தான் பேலன்ஸான எதிர்பாராத ட்விஸ்ட்டோடு முடிகிற மிச்ச கதை. கிளைமேக்ஸ் வந்து விறுவிறுப்பாக போகும். படம் பாருங்க உங்களுக்கே புரியும். இப்போ சொன்னால் ரிவீல் ஆகிடும். இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தை வந்து சிக்ஸர்னு சொல்லி ஒரு படத்தை இயக்குன சாட்சி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படமே நல்ல கவனம் ஈர்த்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சிக்ஸர் படம் நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருந்தது. அந்த படத்தை இயக்குனவர் தான். 2வது ஒரு வித்தியாசமான இன்னொரு ஜானரை வந்து கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக ஒரு மலையாள படங்கள் மாதிரியான படம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி
ஓரளவு அதில் ஜெயிச்சிட்டாரு. லோ பட்ஜெட் இருந்தாலும் படத்தை வந்து அது எந்த இடத்துலையும் தெரியாத அளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. படத்தில் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து அப்பப்போ வந்து சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். குறிப்பாக வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து சதீஷ் வந்து அந்த ரத்தக்கரியை வந்து மறைக்கிறதுக்கு பண்ணுற அந்த ட்விஸ்ட்டு, அப்புறம் கார் ஹெட்லைட்டு உடஞ்சிருக்குன்னொன்னே அவரும் ஒரு வேறு மாதிரி வியூகம் வந்து அந்த கார் ஹெட்லைட்ஸ் அந்த உடஞ்சது மறைக்கிற சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு யூகிச்சு நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் நல்லாவே வந்திருக்கு. படம் பாருங்க உங்களுக்கே புரியும் அது எந்த இடம்ன்ட்டு. அது இல்லாமல் படத்தில் கேஸ்டிங் எல்லாமே அருமையாக இருக்குது. படத்தில் வந்து சதீஷ் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டராக வராரு. அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது படத்தில். நடுவில் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது சில ஐடியாலாம் பண்ணுறாரு. அது நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பொங்கி எழுறது, அந்த சவுண்டு விடுறது, அந்த ப்ரெஸ்ஸுக்கு நடுவில் பேசுகிறதுன்னு அவரோட கேரக்டர் வந்து சிறப்பாக பண்ணி முழுமையான ஒரு ஹீரோவாக தான் அவனே இருக்கிறாரு. இதே மாதிரி ஜேனர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணிக்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் பாவல் நவகீதன் கவனம் இருக்கிறாரு. கிரே ஷேடு உள்ள ஒரு ஒரு எஸ்ஐ மாதிரியான கேரக்டரு. அவருக்கும் அந்த அஜய் ராஜுக்கும் உள்ள ஈகோவையும் சமாளிச்சுக்கிட்டு, இவர்கிட்ட கேப் டிரைவர்கிட்ட அறை வாங்கிட்டு அந்த அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு 2த்தையும் வேறு வேறு மாதிரி டீல் பண்ணி, சிறப்பான நடிப்பை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு நல்லா அப்பப்போ கோவத்தை வெளிப்படுத்திட்டு, டெரர் மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு பாவல் நவகீதன். அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அஜய் ராஜ் அவர் வந்து யாருன்னா, சென்னை 28ல ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து கவனம் எடுத்து அவர் வெங்கட் பிரபு அவர்கள் படங்கள் நிறைய இதில் வந்திருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அவர் இன்னொரு எஸ்ஐயா வந்து அந்த ஒரு சாஃப்ட்டான ஒரு கேரக்டராக ஒரு போக போக லாஸ்ட்டில் வயலண்ட் ஆவார். அது என்னென்னு படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் படத்தில் மயம் கோபி தான் இன்ஸ்பெக்டர் வராரு. குறைஞ்ச சீனே வந்தாலும் கவனம் இருக்காரு. கிளைமேக்ஸில் அவருக்கு நல்ல ஒரு ரோல், அவரோட ரோல் நல்லா வெளிப்பட்டிருக்கும். அது இல்லாமல் ஸ்டேஷனில் வந்து கான்ஸ்டபிள் ரோலில் மறைந்த ராமதாஸ், அப்புறம் பவா செல்லதுரை, இவங்க எல்லாமே அவங்க கேரக்டரை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் லேடிஸ் கான்ஸ்டபிள் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வித்யா பிரதீப் ஒரு பையனும் சின்ன பையனும் சின்ன கேரக்டர் தான். அது படத்துக்கு தேவையில்லாத சீன் தான். இருந்தாலும் அவங்க கேரக்டரை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்தில் வந்து ஜோன்ஸ் ருடார்ட் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துக்கு தேவையான அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து நல்லாவே மியூசிக்கில் வந்து கொண்டு போயிருக்காரு. படம் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் லோவாக போகுதோ அவரோட மியூசிக்கெல்லாம் படத்தில் லாஜிக் எல்லாமே மறைச்சி நம்மள வந்து கவர்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. படத்தில் சிஜி, விஎஃப்எக்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இது நல்லாவே பார்க்கப்படுது. படத்தில் கேமராவும் டாப் நாச்சாக இருக்குது. படத்தில் வந்து நைட் எஃபெக்டில் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. சிலது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்லாம் யூஸ் பண்ணது தெரியாத அளவுக்கு நேச்சுரல் லைட் மாதிரியே நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேனுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். படம் ஆகா ஓஹோ மைனஸே இல்லையானா சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். கொஞ்சம் அவுட்டோர்லேயும் வச்சுருக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வச்சு அதில் மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். டே எஃபெக்டில் வச்சு நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து சதீஷ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வண்டியை வந்து அடிச்சு நொறுக்குறாரு அவரோட காரை. அது இல்லாமல் தண்ணியை கொட்டி அவர் தடயத்தை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். இதெல்லாம் வந்து போலீஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் லாக்கப்பில் போடாமல் இருக்குது ஏன்னு சொல்லி ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்னால் பார்க்கப்படுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது தெரியாத அளவுக்கு படத்தில் வந்து மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸு நல்லாயிருக்கு. அது இல்லாமல் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா கையாண்டுருக்காங்க. மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸும் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. க்ரைம் த்ரில்லர் ரசிகருக்கு கொண்டாட்டமாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். ஸோ க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மலையாளத்தில் வந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் மிஸ்ட்ரி படங்கள் விரும்புகிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் தியேட்டரில். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தில் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸு விறுவிறுப்பாக போகுது, சீட்டேஜ் த்ரில்லராக போகுதுன்றதுக்காக கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். படத்தில் வர அந்த ஒரு இன்டென்ஸான காட்சிகளுக்காக படம் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க 14 வயசுக்கு கீழே இருக்கவங்க பேரண்டல் கைடன்ஸோட பார்க்குறது நல்லதுன்னு கேட்டுக்கிறோம். இப்போதைக்கு இந்த படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. சதீஷ் அவர்களுக்கு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மொத்த படக்குழுவுக்கும் பாராட்டுகள். ஒரு மலையாள படங்கள் மாதிரியான ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் கொண்டு வந்தது இயக்குனருக்கும் படக்குழுவுக்கும் பாராட்டுகள். இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஒன் டைம் பார்க்கலான்றது நம்மளோட வெர்டிக்ட்டு. அது இல்லாமல் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். ஓடிடியில் பார்க்கலாமா இப்போ பார்க்கலாமான்றது உங்கள் கால் தான். ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும்னா சப்போர்ட் பண்ணுறது முக்கியன்ட்டு என்னோட கருத்து. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.